ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பெஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஆபரேஷன் சிந்தூரை 7ஆம் தேதி இந்திய ராணுவம் மேற்கொண்டது. இந்திய ராணுவத்தினுடைய நடவடிக்கைக்கு பதிலடி தருகிறோம் என்ற பெயரில் 8ஆம் தேதியே பல்வேறு இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. எல்லையோர மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. முதலாவதாக ஜம்மு காஷ்மீரினுடைய பூஞ்ச் பகுதியை குறிவைத்து தான் பாகிஸ்தான் ராணுவம் அந்த அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலில் 16 பேர் வரை கொல்லப்பட்டார்கள். அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட நிலையில் மறுநாளும் பாகிஸ்தான் அத்துமீறிய நடவடிக்கையில் ஈடுபட்டது. ஜம்முவினுடைய 8 பகுதிகளை குறிவைத்து ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் ராணுவம் முயற்சி மேற்கொண்டது. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த ட்ரோன் தாக்குதல் முயற்சி முற்றிலுமாக இந்திய ராணுவத்தால் முறியடிக்கப்பட்டது. அந்த தாக்குதல் சம்பவம் நிறைவடைந்த உடனேயே அடுத்தபடியாக பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பல்வேறு நிலைகளை நோக்கியும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டது. அந்த அனைத்து தாக்குதல் முயற்சிகளும் வெற்றிகரமாக இந்திய ராணுவத்தினரால் முறியடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பதிலடி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பாகிஸ்தானினுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அதில் பாகிஸ்தான் தரப்பிற்கு பலத்த இழப்பு ஏற்பட்டது. தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கூட கடுமையான சேதங்கள் ஏற்பட்டதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் இதே போன்ற ஒரு தாக்குதல் சம்பவத்தை மேலும் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. 9ஆம் தேதி இரவு 8:40 மணியளவில் மீண்டும் அதே போன்ற ஒரு தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தான் ராணுவமானது ஈடுபட்டது. ஜம்முவினுடைய பல்வேறு நிலைகளை குறிவைத்து ஜம்மு காஷ்மீரினுடைய பல்வேறு நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. முதலாவதாக தரைவழி தாக்குதலாக குப்வாரா, உரி உள்ளிட்ட பூஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தரைவழி தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டது. ஆனால் அந்த நடவடிக்கைக்கும் இந்திய ராணுவம் கடுமையான பதிலடியை கொடுத்தது. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த முயற்சியும் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அடுத்ததாக உடனடியாக ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தும் முயற்சியை பாகிஸ்தான் தொடங்கியது. மொத்தம் 14 இடங்களில் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் சார்பிலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 4 மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய 15 இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற முயற்சிக்கப்பட்டது. பாரமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபோரா, நகோர்டா, ஜம்மு, ஃபெரோஸ்பூர், பத்தான்கோட், ஃபசில்கா, லால்கர் ஜட்டா, ஜெய்சால்மர், பார்மர், புஜ், குவார்பேட், லக்கி, நல்லா ஆகிய 14 இடங்களை குறிவைத்து 26 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ராணுவம் முயன்றதாகவும் அந்த தாக்குதல் முயற்சி அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த ட்ரோன் தாக்குதல் முயற்சி அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாகிஸ்தானினுடைய இந்த ட்ரோன் வழி தாக்குதல் முயற்சி சம்பவத்தை அடுத்து தற்பொழுது பாதுகாப்பு படைகள் உச்சகட்ட உஷார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உச்சகட்ட உஷார் நிலையை அடுத்து இந்த நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்திய ராணுவம் சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய நடவடிக்கைக்கு உடனடியாக பதில் தாக்குதலை இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்ததாகவும் இந்திய ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதனை அடுத்து பல்வேறு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அந்த அபாய கால ஒலிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக வீடுகளிலேயே இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே
ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா எக்ஸ்தல பக்கம் வழியாக பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். அதாவது தாம் இருக்கும் இடத்தில் அந்த பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதலான அந்த வெடிகுண்டு சத்தத்தை தம்மால் கேட்க இயல்வதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து மற்றொரு பதிவையும் அவர் பதிவு செய்த அந்த பதிவை பொறுத்தவரை பொதுமக்கள் அனைவரும் அவர்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ, அதாவது வீடுகளில் இருப்பவர்களும் அதே போல மற்ற இடங்களில் இருப்பவர்களும் அங்கேயே பாதுகாப்பாக இருக்குமாறு உமர் அப்துல்லா கேட்டுக்கொண்டார். மேலும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் எனவும், அதாவது வதந்திகளை நம்பவோ பரப்பவோ வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி அமைதியாக இருக்குமாறும், இந்த நிலைமை என்பது விரைவில் சீரடையும், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதனை எதிர்கொள்ளலாம் என்றும் அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். மேலும் குஜராத் மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்திர பட்டேலை பொறுத்தவரை அவரும் குஜராத் மாநிலத்தின் எல்லையோர மாவட்டங்களான 2 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும், பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை, அவ்வப்பொழுது மாவட்ட நிர்வாகம் வழங்கக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி கவனமாகவும் பத்திரமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் விடுத்திருந்தார். அதே போல ராஜஸ்தானிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் ஒருபுறம் எல்லையோர மாநிலங்களில் நிகழ்ந்து வரும் நிலையில் தலைநகர் டெல்லியில் 2 முக்கியமான ஆலோசனைகள் நடந்திருக்கின்றன. ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளினுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் மற்றும் முப்படைகளினுடைய தளபதிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டமானது சுமார் 4 மணி நேரம் நடைபெற்று இருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு இடையே இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முப்படைகளினுடைய தளபதிகளுடனும் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையானது மேற்கொண்டிருக்கிறார். அதாவது அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அனைவரும், அந்த தளபதிகள் அனைவரும் கார்கில் போர் சமயத்தில் பணியாற்றியவர்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. கடைசியாக இந்தியா 1999 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே கடைசியாக நடைபெற்ற போர் என்பது 1999 ஆண்டு கார்கில் போர் தான். அதனைத் தொடர்ந்து அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதும் அதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுப்பதுமாக இருக்கிறது. ஆனால் போர் என்ற ஒரு சூழலோ அல்லது போரோ இல்லாமல் இருந்த நிலையில் தற்பொழுதுதான் அந்த ஒரு போர் போன்ற ஒரு சூழலானது நிலவி வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், அதுவும் குறிப்பாக தளபதிகள், அதாவது கார்கில் போர் சமயத்தில் பணியாற்றிய அந்த தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே மற்றொரு, அதாவது இந்த சந்திப்பின் பொழுது அமைச்சர் ஜெய்சங்கரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பின்பு கலந்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பிரதமரினுடைய இந்த சந்திப்புக்கு முன்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் முப்படைகளினுடைய தலைமை தளபதி மற்றும் முப்படைகளினுடைய தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்று மீண்டும், அதாவது 10ஆம் தேதி மீண்டும் ராஜ்நாத் சிங் இந்த சந்திப்பை நடத்த இருப்பதாக, அதாவது முப்படைகளினுடைய தலைமை தளபதி மற்றும் இராணுவ தளபதிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க ஒரு முக்கியமான கருத்தை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க, அதாவது வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களை சந்திக்கையில் இந்தியா பாகிஸ்தான் இடையான இந்த பதற்றம் தணிவதை தான் பார்க்க அதாவது அமெரிக்க அதிபர் பார்க்க விரும்புகிறார், அதாவது அதிபர் ட்ரம்ப் விரும்புகிறார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மார்க் ரூபியோ இரு நாடுகளுடன், அதாவது இந்தியா பாகிஸ்தான் என 2 நாடுகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும், பதற்றத்தை தணிக்க மார்க் ரூபியோ முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்க, அதாவது வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மற்றொரு முக்கியமான விஷயமாக சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் நேற்றைய தினம் டெல்லியில் ஜெய்சங்கரை சந்தித்து பேசியிருந்தார். முன்கூட்டியே அறிவிக்கப்படாத பயணமாக டெல்லி வந்திருந்த சவுதி வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து 8ஆம் தேதி பேசியிருந்த நிலையில் 9ஆம் தேதி பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீரும் உடன் இருந்திருக்கிறார். அதாவது இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளுக்கும் நட்பு நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா அடுத்தடுத்து 2 நாட்டு தலைவர்களை சந்தித்தது என்பது இந்த முயற்சி, அதாவது தற்பொழுது இந்த போர் பதற்றத்தை
தணிக்கக்கூடிய முயற்சியில் சவுதி அரேபியா ஈடுபட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முக்கிய ஒரு நிகழ்வாக நாட்டில் அதாவது முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையாக ஏற்கனவே 24 விமான நிலையங்கள் 9ஆம் தேதி வரை மூடப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த தேதி என்பது 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருந்தது. அதாவது 24 விமான நிலையங்கள் 15ஆம் தேதி வரை மூடப்படும் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அந்த விமான நிலையங்களினுடைய எண்ணிக்கை என்பது 32ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், சண்டிகர், குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 32 விமான நிலையங்கள் மே 15ஆம் தேதி வரை மூடப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டு இருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன் தாக்குதல் முயற்சியில் பெரிய அளவில் எந்தவிதமான சேதங்களும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத நிலையில் பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் மற்றும் அந்த ட்ரோனினுடைய தகர்த்து எறியப்பட்ட ட்ரோனினுடைய பாகங்கள் விழுந்ததில் 3 பேருக்கு மட்டும் சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் நல்ல முறையில் இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Please. Yeah, no.